அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 6 மாதம் ஆனாலும் நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். நான் மாங்காயை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம பெருசு பெருசாக நறுக்கி டப்பாவில் போடுவோம். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இது ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் மாங்காய் சீசன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டப்பாவில் இதே மாதிரி நறுக்கி போட்டு வச்சுட்டு பீரியட் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருந்தேன். கெட்டே போகலை, அப்படியே அப்போது நறுக்கின மாங்காய் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை நான் என்ன பண்ணிடுறது, அதிலேருந்து 4 பீஸ் 5 பீஸாக எடுத்து குழம்புகளுக்கு போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நறுக்கி போட்டு வச்சுக்க போகிறேன். இது 3 மாதம்னாலும் சரி, 6 மாதம்னாலே உங்களுக்கு வீணாக போகாது. தண்ணி போட்டு பீரியட் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. அதிலேருந்து 2 பீஸோ 3 பீஸோ எடுத்து நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ, மாங்காய் போடுற குழம்புகளில் நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். சாம்பாரோ மீன் குழம்போ என்னென்ன குழம்புக்கு நீங்கள் மாங்காய் போட தேவைப்படுதோ அதை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் கூட அந்த மாங்காயே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சீசன் இல்லாத டைம் வந்து நம்ம மாங்காய்க்கு எங்கே போகிறது, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் மாங்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உப்பு தண்ணியில் ஊறிட்டு இருக்கிறனால மாங்காயும் கெட்டு போகாது, அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மாங்காய் வந்து நம்ம இந்த பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. இந்த மாங்காய் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 1 கிலோ 25 ரூபான்னு தான் வாங்கினேன். நல்லா பெரிய பெரிய மாங்காய். இதுவே மாங்காய் சீசன் இல்லாத டைமில் 1 கிலோ வந்து 150 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கும். அது நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. அந்த சீசன் இல்லாத டைமில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாங்காய் என்னன்னு தெரியல, டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம சீசனில் விற்கிற இந்த மாங்காயை வாங்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கலாம். மாங்காயை நறுக்கியாச்சு. இவ்வளோ பெரிய பீஸ்களாக நறுக்கிட்டு இந்த ஏற்கனவே ஒரு மாங்காய் நறுக்கி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக போட்டுடலாம். இந்த டப்பா ஃபுல்லாக மாங்காய் கொட்டை கூட நல்லா அந்த ஒட்டை நறுக்கிடுங்க. இந்த மாதிரி இதை கூட ஒட்டை நறுக்கி போட்டிங்கன்னா குழம்புகளுக்கு போட நமக்கு சௌரியமாக இருக்கும். இது வந்து 3 கிலோ மாங்காய். அது வந்து அந்த டப்பா பத்தலை, அதனால் வேறு பெரிய டப்பாவுக்கு மாற்றிட்டேன். இது வந்து என்னடா ஃபுல்லாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம உப்பை போட்டு நல்லா குலுக்கிட்டு இதை மூடி வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே ரொம்ப இறங்காது, கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் உள்ளே இறங்கிடும். அப்போ நமக்கு மூட கரெக்டாக இருக்கும். இப்போயே மூடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இந்த மிளகா இந்த மாங்காயில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோதான். அக்கா ரொம்ப உப்பாலாம் இருக்காது இந்த மாங்காய், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிடுறோம்ல. இந்த உப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு 2-3 நாள் கழித்து என்ன பண்ணிடுங்க, ஒரு காஞ்ச கரண்டியை விட்டு நல்லா அதை வந்து கலக்கி விட்டிங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இன்னும் மிக்ஸ் ஆகிரும். இப்போ மூடிட்டு குலுக்குவோம். இதை மூடி போட்டுட்டு குலுக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா டைட்டாகவே மூடி இருக்குது பாருங்கள். அமுக்கி மூடிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா மூடி வச்சு குலுக்கியாச்சு. மேலாப்பில் இப்போதைக்கு கொஞ்சம் உப்பு நிற்கிது. தண்ணி ஊற்றிட்டோன்னா இது என்ன ஆயிரும்னா அப்படியே உள்ளே போயிடும். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இது பீரியட் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இது கரெக்டாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி விட்ருங்க. இது வந்து ஆரோ வாட்ரு, அதான் பீரியட் அல்ல, ஆரோ வாட்ரு. இந்த தண்ணி தான் இதுக்கு ஊற்றணும். வேறு பச்சை தண்ணி இந்த மாதிரி கார்ப்பரேஷன் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நல்லா சூடு பண்ணி ஆற வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றுங்க. கார்ப்பரேஷன் வாட்டர் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஊற்றுங்க. மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடணும் கண்டிப்பாக. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தண்ணி? இந்த பாருங்கள்,
தண்ணி வந்து நம்ம மூழ்கிற அளவு ஊற்றிருக்கோம். ஆனாலும் இந்த தண்ணி ஊற்றவும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மாங்காயெல்லாம் அப்படியே வந்து உள்ளே அடங்கி போயிடும். இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்குது மாங்காய். தண்ணி ஊற்றவும் 2 நாளில் அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே நல்லா அமுங்கி கொடுத்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்ட்டு தெரியுதா? தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு தண்ணி. இதை என்ன பண்ணிடலாம், அப்படியே மூடி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் வீணாகவே போகாது, மாங்காய் கெட்டு போகாது. இதை நீங்கள் அதாவது அப்பப்போ நீங்கள் எடுக்கையில் பண்ணுங்கள். கரண்டி, காஞ்ச கரண்டி, தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத காஞ்ச கரண்டியை விட்டு இதிலேருந்து எடுத்து நீங்கள் குழம்புகளுக்கு போடலாம், எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய். இதை இதே மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறது சும்மா கிடையாது. நான் 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இப்போ போடுறேன். நான் அதான் ஸ்டார்டிங் மாங்காய் சீசன் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போயே வாங்கி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தேன். வச்சது இன்றைக்கி தான் காலியாகிருக்கு. இன்றைக்கி நான் சாம்பாரில் மாங்காய் போட்டேன், அப்புறம் தான் காலியாகிருக்கு. அதோடு தான் இப்போ நான் அந்த ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே நான் வாங்கி வச்ச மாங்காயை எடுத்து இப்போ நறுக்கி உள்ளே வச்சிட்டேன். இது வந்து சீசன் டைமில் வாங்குறது எப்படின்னா 1 கிலோவே 25 ரூபா அப்படின்னு தான் வாங்கினேன். இதுவே மற்ற டைம்னா விலையும் கூடையாக இருக்கும். நம்ம வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாங்காய் எனக்கு என்னமோ நல்லா தெரியுது. அந்த சீசன் இல்லாத வர டைமில் வர்ற மாங்காய் நல்லா தெரியல, இதுதான் நல்லா தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் இப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது பாட்டுக்கு பத்திரமா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும். இதை கண்டிப்பாக இன்னும் மாங்காய் சீசன் முடிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போடையில் குழம்புகளுக்கு நமக்கு ஆசைப்பட்டு மாங்காய் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.